நடிகர் ராமராஜன் அவர்கள் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் நடிகர் விஜயகாந்தோட நடிக்க தனக்கு 2 வாய்ப்புகள் வந்ததுனும் அந்த 2 வாய்ப்புகளுமே நான் நடிக்க மாட்டேன்னு மறுத்துட்டேன்னும் வெளிப்படையாக பேசியிருக்கார். புகழின் உச்சத்தில் இருந்த விஜயகாந்தோட தான் ஏன் நடிக்க மாட்டேன்னு ராமராஜன் சொன்ன கருத்துக்களும் விரிவாக பார்க்கலாம். நடிகர் ராமராஜன் அவர்கள் 80களிலும் 90களில் காலகட்டங்களில் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் புகழின் உச்சத்தில் வலம் வந்தவர். அவரை அவ்வளோ சீக்கிரமாக ரசிகர்கள் மறந்துவிட முடியாது. அதிலும் மக்கள் நாயகனாக அதிகமாக கிராமப்புற கேரக்டர்களில் நடித்துட்டு வந்தவர் ராமராஜன். ராமராஜன் அவர்களுடைய படங்கள் அந்த நேரத்தில் முன்னணியில் இருந்த ரஜினி, கமல் போன்றவருக்குமே போட்டியாக 100 நாட்களுக்கு மேலே தேட்டர்களில் அதிகமாக ஓடி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 20 வருடங்களுக்கு மேலாக சினிமா விட்டு விலகி இருந்த ராமராஜன் அவர்கள் சமீபத்தில் சாமானியன் திரைப்படம் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுத்தாரு தமிழ் சினிமாவுக்கு. இப்படி ரீஎன்ட்ரி கொடுத்ததன் மூலமாக மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றிருக்காரு. மக்களுமே ராமராஜன் அவர்களுக்கு இன்றளவுக்குமே நல்ல வரவேற்பை கொடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில் தான் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் நடிகர் விஜயகாந்தோடு நடிக்க வந்த 2 வாய்ப்புகளையுமே நான் ஏன் வேணான்னு தவிர்த்துட்டேன்னு அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்காரு. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் முன்னணி நடிகராக இருக்கும்போது பல நடிகர்களுக்கு அண்ணனாகவும் அப்பாவாகவும் நடித்திருக்காரு. விஜய், சூர்யா, லிவிங்ஸ்டன், பிரபுதேவா இது போல் பலருக்கும் அண்ணனாக நடித்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி வைத்தவர். ஆனால் அவரோடு ராமராஜன் நடிக்க மறுத்தார். அதை பற்றி ராமராஜன் பேசுகையில், நான் நடித்த நம்ம ஊர் நல்ல ஒரு திரைப்படம் வெளியாகி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பும் கிடைத்தது. அந்த திரைப்படம் வெற்றி அடைந்ததும் அந்த திரைப்படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் போட்டு, ராமராஜன் படம் நல்லாவே வந்திருக்கு, நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு மக்கள் மத்தியில், அடுத்ததாக நாம் சிங்கப்பூர் போகிறோம், அடுத்த படத்துக்கு ரெடியாகுங்க அப்படின்னு சொன்னார். நானும் மிகவும் சந்தோஷப்பட்டேன். 2வது படத்துலேயே வெளிநாடு போகிறோம், அதுவும் சிங்கப்பூர் போகிறோமே அப்படின்னு நான் சந்தோஷப்பட்டேன். அதோடு அந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க, நடிகை யார் அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர் நதியா தான் ஹீரோயின்னு சொன்னார். இன்னொரு நடிகர் விஜயகாந்த் அப்படின்னு சொன்னார். விஜயகாந்த் சொன்னதுமே எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. அப்புறம் நான் அவரிடம் சொன்னேன், என்ன சார் நீங்கள் நம்ம ஊர் நல்ல ஊருன்ற படம் எடுக்கும்போது என்ன சொன்னீங்க, இந்த படத்தில் 70 சீன் உன்னை வச்சு தான் இருக்கும், நீ இல்லாத 10 சீனும் உன்னை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்படி என்னை ஒரு ஹீரோவாக முதல் படத்தில் அறிமுகப்படுத்திட்டு 2வது படத்தில் செகண்ட் ஹீரோவாக மாற்றுறீங்களே அப்படின்னு கேட்டேன். அதுக்கும் இயக்குனர் கொஞ்சம் யோசிச்சு, அதுவும் சரிதான், நீ சொல்கிறது கரெக்டாக தான் அப்படின்னு சரி, இது உனக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை அப்படியே விட்டுட்டார். இதை பற்றி விஜயகாந்திடம் பேசாமல் விட்டுட்டார். அதே போல் பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து ஒரு படத்தில் விஜயகாந்தோடு நடிக்க வாய்ப்பு வந்தது. நான் அப்போது அந்த வாய்ப்பையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். காரணம், அப்போது அவர் முக்கிய நடிகராக இருந்தார். அவரோடு நடிக்கும்போது நாம் 2வது ஹீரோவாக தான் இருப்போம். இதனால தான் நான் அந்த வாய்ப்பை நான் மறுத்துட்டேன். நான் விஜயகாந்தோட என்னுடைய படத்தில் வேண்டாம் அப்படின்னு சொன்னது அவருடைய காதுக்கு எப்படியும் போயிருக்கும். ஆனால் அவருமே எதுவுமே இதை பற்றி கேட்டதும் கிடையாதுன்னு ராமராஜன் அவர்கள் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் இதை பற்றியும் கூறியிருந்தார். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.